சட்டப்பேரவையில் அப்பாவை காணும் என கிண்டல் அடித்த முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலியில் திமுக மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர் சந்திரசேகரின் தாயார் பிச்சையம்மாள் பட திறப்பு நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய KN நேரு, காணாமல் போனதாக முதலமைச்சர் விஜய் கூறும் எங்கள் அப்பா சீக்கிரமே வந்துடுவார், விரைவாக சட்டமன்றத்தில் மீண்டும் பொறுப்பேற்பார் என கூறினார். திமுகவினர் அமைதியாக இருந்தார்கள், இனி விடமாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டார். சீக்கிரமே வந்துடுவார். அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு விரைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. நேற்று வரைக்கும் கவனம் தான், கட்சிக்காரமா நேற்று இப்படி பேசினாமா, அதுல இருந்து கிளம்பி உட்கார்ந்தாங்க. எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காரங்க மேல இதை விட்டுட்டு தேடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. பேசிய முன்னாள் அமைச்சர் ரகுபதி, சட்டமன்றம் திரைப்பட படப்பிடிப்பு அரங்கம் போல் நடந்து கொண்டிருக்கிறது என்றும், முதலமைச்சர் கதாபாத்திரத்தில் ப்ரோ விஜய் நடித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் சாடினார். தமிழ்நாட்டு மக்களை எப்படி நடித்து ஏமாத்தினாரோ அதேபோல் சட்டமன்றத்தில் நடித்து வருகிறார். சட்டப்பேரவையில் ஒரு தோற்றம், நடிகை த்ரிஷாவின் வீட்டில் வேறு ஒரு தோற்றம் எனவும் விமர்சித்தார். தன் குடும்பத்தையே நிர்வகிக்க முடியாதவர் எப்படி தமிழ்நாட்டை நிர்வகிப்பார் என்ற கேள்வியே அன்றைக்கே கேட்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என காட்டமாக கூறினார். அதுவும் தினமும் ஒரு பத்திரிகையில் வந்துவிட்டு ஒரு கலர் சட்டையை போட்டுவிட்டு ஷேப் பண்ணி அந்த மாதிரி ஒரு தோற்றம். எனவே விதவிதமான தோற்றங்கள் நடிகர்கள் வருவது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அரசியலிலேயும் இன்றைக்கு நடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை எண்ணி நாம் அழுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது.